வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அநியாயமான பொதுக்குழு அப்போதே நீ வாசிக்க விடல, அதுக்குள்ள கூட்டத்தை முடிச்சுட்டாங்க அவங்களாம். அந்த பொதுக்குழுவையும் நான் கொடுத்தது கட்சியிலிருந்து கொடுத்ததையும் நான் பொதுக்குழுவை வாசித்திருக்கேன். திரும்பவும் அம்மா அவர்கள் திருப்பி செலுத்தியதையும் நான் பொதுக்குழுவை வாசித்திருக்கேன். இவ்வளவு பத்திரிகை தொலைக்காட்சி நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்ப போட்டிருக்க இதனாலும் சரியா? எங்க இருக்கு 660? அவங்க பொறுப்பட்டிருந்து அண்ணன் சீனிவாசன் பொருளாளர் ஆனதில் இருந்து வரவு செலவு கணக்கை நாங்கள் கேட்கப் போகிறோம் கோர்ட் மூலியமாக. அதற்கு அவங்க தக்க பதில் சொல்லி ஆக வேண்டும். பத்தாது என்று ஏற்கனவே நான் அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கேன். 3000 கோடி ரூபாய் 3000 ரூபாய் தர வேண்டும் என்று அறிக்கை அவங்களுக்கு கேட்கணும். நிறைவே இல்லை, அது மக்களுக்கு நிறைவே இல்லை. அம்மா இருக்கும்போது என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன கொடுத்தாங்க நீங்க பார்த்துட்டு தான் மக்கள் மனமகிழ்ச்சியோட வாங்கிட்டு போனாங்க. பொங்கலை இனிப்பாக வேணும். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்ததுனால தோல்வி. சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை ஜெயிக்க முடியாத குற்றச்சாட்டு. இப்போ எடப்பாடி பிஜேபி கிட்ட வெளிவந்த பிறகு சிறுபான்மை இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு எடப்பாடி சந்திக்கிறாங்க. இப்போ எஸ்டிபிஐ நடத்தக்கூடிய மாநாட்டு கூட இபிஎஸ் அறிவிக்கிறாங்க. உங்களை யாருக்கும் அந்த பாங்கலையும் இருக்கு. தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மை நிலை தெரியும். உறுதியாக இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். மாண்புமிகு பாரத பிரதமர்களை தேர்வு செய்யப்படுகிற தேர்தல். அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். மீண்டும் 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வருவார். யாருக்கு? எல்லா தேர்தல் வந்ததுக்கு எல்லா பத்திரிகை நீங்க எழுதிட்டீங்க. அதிமுகவுக்குள்ள பழனிசாமிக்கு இது எதிரான தீர்ப்பு வரும் என்று. பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க பிஜேபி கூட்டணி உத்தரப்பிரதேசத்துல 38% சிறுபான்மை மக்கள் தான். அங்க இப்போ எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஆதரவு இருக்கு. மிகப்பெரிய ஊர்வலமே ரோட் ஷோவே இஸ்லாமிய பிரிவுகள் நடத்தி காட்டினார். எங்களுக்கு அனைத்து எங்களோடு இணக்கமான அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரதமரை சந்தித்தது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பேசியதை பார்த்தும் அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்ததாகவும் 3வது முறையாக பிரதமராக மோடி வருவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யும் வரை யுத்தம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.